வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்து வந்துட்டு இருக்கு. டிவிக்கு ஆட்சி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுப்பட்ட ஆட்சி மாதிரி வந்துகிட்டு இருக்குங்க. இந்த சூழல்ல சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, சில எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னா, முதல்ல கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடியில 50,000 வரையிலான ஒரு குறு விவசாயிகளுக்கு முழுமையா கடன் ரத்து செஞ்சிருக்காங்க. சிறு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. கூட்டுறவு வங்கியில பாத்தீங்கன்னா மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரையிலான இந்த கடன்களை இந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்னு முதல்வர் விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விளாத்திக்குளத்துல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சார் இல்லையா, இவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த இதை முதல்வர் வரவேற்கிறாரு. இதே மாதிரி இந்த கோவையில் நடந்த இந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க உடனடியா அப்படின்னு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தே தான் ஆகணும், வேற வழி இல்ல, அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து ஒரு 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. அது யார் யாரு பாத்தீங்கன்னா மரகதம் குமரவேல் இவங்களும், பெருந்துரை ஜெயக்குமாரும், சத்யபாமா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி அந்த சபாநாயகரை பார்த்து நாங்க அபிஷியலா அது மாதிரி வெளியேறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இன்னைக்கு காலையிலேயும் ஒருத்தர் அவரு இசக்கின்னு ஒருத்தர் அவரும் நான் வெளில போறேன் வேண்டான்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இபிஎஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, மாதிரி எதுக்கு நீங்க கொடுக்கீங்க அப்படிங்கிற ஒரு அதிமுக சார்புல அவங்களும் கேட்டிருக்காங்க. அப்படி நீங்க அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க ஒப்புக்கொண்டுதான் போயிருக்காங்க. ஆனா போனதுதான் சட்டமன்றத்துல இருந்து ஒரு 4 எம்எல்ஏ போறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா ஈஸியா இப்ப அதிமுகவே சதஞ்சு போயிட்டுங்க. இப்ப ஆளே இல்லாத மாதிரி இருக்கு. 15 ஆண்டுகளாக தலைப்பே பயங்கரமா இருக்கு. இது என்னன்னா, பவன் கல்யாணம் இருக்கார் இல்லையா, அவர் நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன், ஆனா என்னால ஜெயிக்க முடியல, தமிழ்நாட்டுல மட்டும் எளிதா ஈஸியா வெற்றி பெற்றுவார்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம முதல்வர் விஜயை பார்த்தா சொல்லியிருக்கிறாரு. சோ இது அவருடைய ஆதங்கமா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. 5 மணி நேரத்துல குழந்தையை மீட்டிருக்காங்க. போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில இந்த போலீசார்லாம் கொஞ்சம் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க அப்படின்னா சென்னை ராயபுரம் RSRM இந்த மருத்துவமனையில ஒரு குழந்தை ஒண்ணு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோசி அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் கடத்திருக்காங்க. அவங்கள வெறும் 5 மணி நேரத்துல புடிச்சு காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல பெரிய விஷயங்க இது. அடுத்ததாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவையில இந்த சிறுமி 10 வயசு சிறுமி இப்ப பாலியல் ரீதியா துன்புறுத்தி இறந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு 7 லட்சம் நிவாரணமும் தொலைபேசியில போன் அடிச்சு இது மாதிரி உங்களுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்காரு நம்ம முதல்வர் விஜய். இதனால இது என்னமோ அப்படின்னா அவர் நேர்ல போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. கரூர்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து அவர் நேர்ல போற அப்படின்னா அது டிஎம்கே ஆச்சு. சோ இதுல நேர்லயே அவர் கொஞ்சம் போயிருக்கலாம். இல்லைன்னா இந்த அமைச்சரவை பதவி எடுத்த ஒரு அஞ்சு பேருக்கால முக்கியமான அந்த ஆதவ் இந்த மாதிரி உள்ள அமைச்சர்கள் யாராவது கூட போயிருக்கலாம். யாருமே போல அப்படின்னாலும் போன் பண்ணி ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சிறப்பு காட்சிக்கு அனுமதி. இப்போ ஒரு புதுசா ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு படம், முதல் விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா, முதல் 7 நாள்ல 5 காட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சோ இது இந்த சினிமா பயனர்களுக்கு ஒரு குஷியில இருப்பாங்க, தியேட்டர்காரங்களும் குஷியில இருப்பாங்க. புது படம் ஏதாவது வந்தா இதுக்கப்புறம் படம் நடிக்க 5 காட்சிகள் போற அளவுக்கு ஆள் இல்லைனாலுமே ஓகே பரவாயில்ல, இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான், இதுவும் வரவேற்கலாம். திருச்சியில ஒரு மூக்கு சர்ஜரி பண்ணி அவங்க இறந்துட்டாங்க, தப்பா பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொன்னால நம்ம வீடியோ எல்லாம் கூட போட்டிருந்தோம். இவங்களுக்கு அவங்களுடைய தங்கச்சி புவனேஸ்வரி அவங்களுக்கு ஒரு தற்காலிக அரசு வேலை கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமணி பட்டாவும் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. சோ அரசாங்க சார்புல இருந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது என்னுடைய ஒரு பர்சனல் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு உடனடியாக தண்டனை கிடைக்கணும். இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நிவாரணம் வழங்குறாங்க, போலீஸார்லாம் அடுத்தடுத்து தீவிரமாக செஞ்சு கைதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தண்டனையும் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக கூட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் ரைடு, நிறைய விஷயங்கள் தாங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா இதை மீறி நடந்துகிட்டு இருக்கு. அதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், கண்ணுப்பட்ட ஆட்சி மாதிரி அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை ஒரு ஸ்பெஷல் டிரைவ் அதிரடி சோதனை பண்ணியிருக்காங்க. கிட்ட 21.4 கிலோ கஞ்சாவை 1070 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தாங்க. இது நீங்கள் வெளில விட்டுருந்தீங்கனாலே இது பல கேஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ இதை பிடிச்சது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. ஆனால் அவங்க பிடிக்க வந்துட்டு தான் இருக்கு. டெய்லியுமே இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. இருந்து அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சுமே அது பத்தலை. அப்போ எவ்வளோதான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணுறாரு அமைச்சர் ரமேஷ், இவர் என்ன பண்ண அறநிலையத்துறை கோயில் சம்பந்தமா இருக்கு பாத்தீங்களா. இதுல இந்த கோவில் உள்ள சில இந்த பிரசாதத்துக்கு உள்ள இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் இவங்க சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. உணவு பாதுகாப்பு துறையெல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல அந்த விதிமுறையை மீறி சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. RO குடிநீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்கணும் அப்படின்னு இந்த அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட ரமேஷ் அப்படிங்கிற அமைச்சர் பயங்கரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. சோ கடும் எதிர்ப்புகள் நிறைய
நிறைய வந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு டிவிக்கு ஆட்சியில. கொஞ்சம் இந்த 5 நாள் பாத்தீங்கன்னா வந்து எந்த ஆட்சியும் நடக்காத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்றோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல வந்து இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லது. இன்னொன்னு தப்பு வராம பாத்துக்கிறது இன்னும் ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்துட்டு இருங்க. லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்க மொபைல் மூலியமாவே நீங்க ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.